ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனல் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஹாலில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ நேற்றே பார்த்துருப்பீங்க. அதாவது மெரினா பை வாக்கிங்கில் போய்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ. ஏன் நாங்கள் பாதி பாதியாக பிரித்து போட்டோம்னா எங்கிட்ட இப்போதைக்கு ஒய்ஃபை வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால நாங்கள் பிரித்து போட்டிருக்கோம். இதோட கண்டினியூஸ் வந்து பாருங்கள். இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு யூடியூபரை பார்த்துருப்போம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், நேப்பியர் பீச்சில் இருந்தோம்ல, அப்போ ஒரு அண்ணா வந்து போலீஸ் அண்ணா தான். அந்த நேப்பியர் பீச்சோட லைட்லேருந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. பட் அது கரெக்டாக விழலை. ஏன்னா ஆப்போசிட் லைட் வந்ததுனால சொல்லிட்டு இருந்தேன். அது எங்கடா போகிற அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பீச் தானே போகிறேன் அப்படின்னு வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. எங்கே இறக்கி விட்டாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவோட சமாதி இருக்குல்ல, இங்கே பார்த்துட்டு நீ அப்படியே போனோன்னா கடல் தாண்டா, பக்கத்தில் தான், ஒன்றும் இல்லை, சேஃபாக போ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருக்காங்க. கைஸ் இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரா வியூவில் வரேன். செம்மையாக பேசினாங்க. எப்படி எழுதிருக்கா, நல்லா எழுதிருக்கா அப்படிலாம் கேட்டாங்க. ஈஸியாக தானே இருந்தது, கட் ஆஃப் அதிகமாக வச்சுருவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவ்வளோ ஈஸியாக இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நல்லா பேசினாங்க. நான் உங்களுக்கு பேக் கேமரா வியூவில் வரேன். கைஸ் தான் என்ட்ரன்ஸு. அங்கே அதோ இருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை, இங்கே ஜெயலலிதா சிலை. அப்படியே உள்ளே போனால் என்ட்ரன்ஸ் தான் கைஸ். எல்லா இடத்துலையும் போலீஸ் தான் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து போலீஸ் இருப்பாங்க கைஸ். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட அந்த பாடி பாக்ஸில் வந்து ஏதோ தங்கங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால் இங்கே எப்போயுமே சேஃப்டிக்கு போலீஸ் இருப்பாங்க. இங்கே நான் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு அப்படி கன்னியூ பண்ணுற பாருங்கள். ஏன்னா நமக்கு அது வேறு பயமாக இருக்குது. என்னென்னா மோட்டோ லாக்கிங் நம்ம நடந்து பண்ணுறதுனால, லாக் பண்ணுறதுனால ஷேக் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்ம அழகாக இருக்கா. அந்த அங்கே லைட் எரியல கைஸ். அங்கே தான் ஜெயலலிதாவோட சமாதி இருக்குது. அங்கே போகலாம் நம்ம, வாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாரோட சிலை. இதில் பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர். தோற்றம் பார்த்தீங்கன்னா 17/1/1987, மறைவு 24/12/1982. அப்படியே உள்ளே போனால் ஜெயலலிதாவோட அம்மாவோட சமாதி இருக்கும் கைஸ். கைஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மாவோட அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த டைலாக் அவங்களோட சமாதி எழுதியிருக்காங்க கைஸ். செம்மையாக இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் எழுதியிருப்பாங்க. இங்கே தான் இந்த சமாதிக்காக தான் எப்போவுமே இங்கே போலீஸ்கார் போட்டிருப்பாங்க. ஏன்னா தங்கங்கள், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே சேர்த்து பதிச்சிருப்பாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. கைஸ் நம்ம இப்போ இங்கேருந்து வெளியே கிளம்பலாம். ஏன்னா நமக்கு இருக்க டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெயினுங்க. தாம்பரத்துலேருந்து நம்ம கோவில்பட்டி போகிறேன். கோவில்பட்டி தான் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பி நிறைய பீச்சுக்கு போகலாம் கைஸ். அதான் அப்படி வாங்க நீ பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம பீச்சோட ஷாப்பிங் அந்த இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பீச்சில் வந்து ஓரமாக கடை போட்டு வைப்பாங்கல்ல, இதில் அப்படியே உள்ளே போனால் பீச் தாங்க. நம்ம எங்கே போனாலுமே, எது வழியாக கட் பண்ணி உள்ளே போனாலுமே பீச் தாங்க வரும். நம்ம இப்போ எதில் வழியாக போகலான்னா, இருங்க, இது வழியாக போகலாமா? இங்கே தண்ணி ஃபுல்லாக கிடக்குது. ஸோ வேணாம், அங்கே இங்கிட்டலாம் போகணும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. பட் ஆனால் அங்கே சைட்லாம் ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த வழியாக போகலாங்க. அப்போ இது வழியாக போகலாம். இங்கே தண்ணி இருக்குது. இந்த லைட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுதா? அதனால் நம்ம இந்த வழியாக போகலாம் வாங்க. அது அந்த ஒரு இடத்துல மட்டும் தாங்க தண்ணியாக இருந்தது. ஆனால் அந்த அண்ணன் கரெக்டாக இந்த இடத்துல இறங்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லெஃப்ட்டில் போனாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அங்கே வந்தோம். ஆனால் அதில் நம்ம உள்ளே வந்தோன்னா இந்த மணிக்கு அப்படியே ஷாப்பிங் கடையாக, அதாவது கடையாக இருக்குது உள்ளே. வரிசையாக வந்தேங்க. வந்து கிட்டத்தட்ட கடல் கிட்ட நெருங்கியாச்சு. டேட்டூ ஷாப் நிறையா கடை இருக்குது கைஸ். இதே பகலில் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோவா போட்டிருக்க மாட்டாங்க. வாங்க நான் கடல்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். கடல்கிட்ட அவ்வளோவாலாம் ரொம்ப தெரில. பட் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கடை கிட்ட தான் ரொம்ப காத்தடிக்குது. ஸோ நான் ஒரு கடை கிட்ட தான் நின்று பேசுகிறேன். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் சைலண்டாக இருந்து உங்களுக்கு அந்த அலையோட வேவ்ஸோட சவுண்டை வச்சு கேட்குறேன். ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேங்க, செம்மையாக இருக்கும் கைஸ். அப்படியே பீஸ்ஃபுல்லாக நான் ஒரு இடத்துல கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க நான் அப்படி உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். காற்றடிக்குது. பட் இந்த இடம் கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும். நாங்கள் போய்ட்டு நான் உங்களுக்கு
கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணி வைக்கிறேன் கைஸ். இப்போ தான் நம்ம பண்ணிவிடுவோம் அந்த அண்ணாவை பார்த்தோம். சென்னை வந்திருந்தாங்க சொல்லியிருந்தாங்க, பார்த்தோம். முடிஞ்சால் அந்த இடத்துல பீச்சுக்கிட்ட நிற்கிறனால ஃபோட்டோ எடுக்க முடியல கைஸ், ஏன்னா இருட்டு இருந்தது. முடிஞ்சால் நான் அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தால் கிளிப் ஆட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.